ஆத்ம வணக்கம் கல்பனாமா. குருவின் உபதேசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில், என்னுடைய புரிதலுக்கு தெரிஞ்சது என்னதுன்னா, ஒரு சீடர்களும் இப்போ நம்ம எப்படி ஒரு கஷ்டப்பட்டா அது நம்ம கர்ம வினை அப்படின்னு சொல்கிறோமோ, ஏதோ நம்ம செஞ்ச புண்ணியத்தில் தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு நல்ல குரு ஒருத்தர் கிடைக்கிறாரு. இப்போ நல்ல குரு அப்படின்னு நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்மளை நேரில் கூட பார்த்ததில்ல நம்ம குருஜி. ஆனால் நம்ம எவ்வளோ அற்புதங்களை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம். அதை நம்ம நம்பவும் செய்கிறோம். அனைத்தும் குருவின் புண்ணியத்தில் தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் நல்ல குருங்கிறத டிஃபைன் பண்ணுறது. ஸோ நம்ம ஏதோ செஞ்ச புண்ணியத்தில் குருஜி நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஒரு குருமார்களும் அவங்களுடைய சீடர்களுக்கு இறைவனை அடைதல் எப்படி, நல்ல முறையில் இறைவனை அடைவது எப்படி, அந்த எடுத்த ஜென்மத்தில் ஜீவகாருண்ய வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் உபதேசம். உதாரணத்துக்கு நம்ம குருஜி ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லேயும் நடத்துறது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆன்மீக சொற்பொழிவோ இல்லை ஜஸ்ட் உட்காந்து நம்மக்கிட்ட ஜஸ்ட்டு பேசிக்கிறதோ அப்படி கிடையாது. அவர் குருஜி பேசுகிற ஒரு சின்ன விஷயத்தில் வேற யாருக்கோ பேசிகிட்டு இருப்பாங்க. அது நமக்கு 1000 விஷயம் புரியும். வேற யாரையோ அட்ரஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே 1000 விழிப்புணர்வு அதில் வரும். அதில் என்னென்னமோ எனக்கு எமர்ஜ் ஆகிட்டே இருக்கும் என் மைண்டில். ஸோ குருவின் உபதேசம் அப்படிங்கிறது கடவுளே நமக்கு நேரில் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லு. கடவுளே அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, குரு தான் கடவுள். பட் நம்ம இந்த குழுவுக்கு வந்ததுக்கு முன்னாடி கடவுளுங்கிறது தான் மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத நம்பணும். ஆனால் குழுவுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ. ஸோ குரு தான் கடவுள். அப்போ கடவுளே நேரில் நமக்கு உபதேசம் தர்றது தான் குருவோட உபதேசம். எப்படி வாழணும், எப்படி ஈஸியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் என்னை கேட்டால் குருவின் உபதேசம். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அதை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் மாதிரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாதிரியும் இருக்கும். எப்போனா அதை புரிஞ்சிக்காதப்ப. ஆனால் அதை உள்ளுணர்ந்து புரிஞ்சு அதை நம்ம பண்ணுறப்ப அந்த குரு பக்தி அதிகரித்து நமக்குள்ள விழிப்புணர்வு அதிகரித்து லைஃப் வில் பிகம் வெரி ஈஸி. இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருதுங்க கல்பனாமா.